Module number 1.14.01. Topic name: Continuing Professional Development. வணக்கம் நண்பர்களே. ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், தொழில்முறை வளர்ச்சி மற்றும் இலக்குகள் என அறியப்படும் இந்த பகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த பகுதியில் நாம் 2 பகுதிகளாக கற்றுக்கொள்வோம். முதல் பாதியில் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து நோக்கங்களும் 1. தொடர்ந்து கற்றல் மேம்பாட்டின் தொழில்முறை வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை கூறவும். 2. தொழில்முறை வளர்ச்சி மற்றும் தொழில்முறை இலக்குகளை விவரிக்கவும். இது கிமு 500இல் கிரீக் பிலாசபர் ஹெராக்ளிட்டஸ் மாற்றம் மட்டுமே நிலையானது என்று கூறினார். மாற்றங்களுக்கு ஏற்ப உங்கள் திறமையை தீர்மானிக்கும் வெற்றியை தீர்மானிக்கும். தொடர்ந்து கற்றல் என்பது கற்றல் மற்றும் அறிவை மேம்படுத்துவதன் மூலம் திறமையான நலன்கள் விரிவாக்கம் மற்றும் அணுகுமுறையில் மாற்றம் தொடர்ந்து மாறிவரும். வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் மாற்றம் தொழில் ரீதியாக தழுவல் தேவைப்படுகிறது. நன்கு வடிவமைக்கப்பட்ட தொடர்கிறது. தொழில்முறை வளர்ச்சி முக்கியமானது, ஏனெனில் இது தனிநபர் அவர்களின் தொழில் மற்றும் பொதுமக்களுக்கு நன்மையை வழங்குகிறது. தொடர்ந்து கற்றல் மற்றும் தொழில்முறை வளர்ச்சி உங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் சமூகத்தின் ஒரு தொழில்முறை சேவையை உங்களுக்கு தேவையான அறிவு மற்றும் திறன்களை பராமரிக்கவும் மேம்படுத்தவும் இது உறுதி செய்கிறது. வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்பது உங்கள் வாழ்நாள் முழுவதும் அறிவை பெறுதல் மற்றும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதை குறிக்கிறது. பலர் பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் நிறைவுக்கான தங்கள் கல்வியை தொடர்கிறார்கள். மற்றவர்கள் அதை தொழில் முன்னேற்றத்திற்கான குறிப்பிடத்தக்க படியாக பார்க்கிறார்கள். தொடர்ந்து கற்றல் மற்றும் தொழில்முறை வளர்ச்சி தனிப்பட்ட நிறைவு மற்றும் தொழில்முறையின் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். பர்சனல் டெவலப்மெண்ட், தனிப்பட்ட வளர்ச்சி என்பது மேம்பட்ட தகவல்களை, தொடர்பு திறன், வேலைவாய்ப்பு, நனவுகளை அதிகரிப்பது மற்றும் செல்வத்தை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் ஒரு செயல்முறையாகும். சுய உதவி மற்றும் பர்சனல் டெவலப்மெண்ட் இயக்கத்தின் வளர்ந்து வரும் வெற்றி பல ஆசிரியர்களுக்கும் தங்கள் நிறுவனங்களுக்கும் அதிக தகுதியும் ஊக்கமும் உள்ள பணியாளர்களை பெற உதவியுள்ளது. பர்சனல் டெவலப்மெண்ட் மாணவர்களை ஊக்குவித்து அவர்களின் தொழில் வாழ்க்கையில் அவர்களை ஊக்குவிக்கிறது. தொடர்ந்து புதிய திறன்களை பெறவும் கற்கவும் அறிவுகளை பெறவும் முயற்சிப்பதும் கவனிப்பதும் அவர்கள் மனதில் ஒரு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்துகிறது. பர்சனல் டெவலப்மெண்ட் பின்வரும் செயல்பாடுகளை உள்ளடக்கியது. 1. விழிப்புணர்வு அடையாளத்தை மேம்படுத்துதல். 2. திறமைகள் மற்றும் திறன்களை வளர்த்து கொள்ளுதல். 3. மனித மூலதனத்தை உருவாக்குதல் மற்றும் வேலைவாய்ப்பை எளிதாக்குதல். 4. வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் 5. கனவுகள் மற்றும் அபிஷேகங்களை நனவாக்குதல். ஒரு நபரின் வாழ்க்கையிலும் பர்சனல் டெவலப்மெண்ட் நடைபெறுகிறது. பர்சனல் டெவலப்மெண்ட் என்பது சுய உதவிக்கு மட்டுமல்ல. உண்மையில் இந்த கருத்து மற்றவர்களை உருவாக்குவதற்கு முறையான மற்றும் முறைசாரா செயல்பாடுகளை உள்ளடக்கியது. ஒரு ஆசிரியர், பி. வழிகாட்டி, சி. ஆலோசகர், இ. மேலாளர், டி. வாழ்க்கை பயிற்சியாளர், எஃப். வழிகாட்டி. ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் பின்வரும் செயல்பாடுகளை உள்ளடக்கி இருக்கலாம். சுய விழிப்புணர்வை மேம்படுத்துதல், சுய அறிவை மேம்படுத்துதல், திறன் மேம்படுத்துதல் மற்றும் புதியவற்றை கற்றல், அடையாளம், சுயமரியாதை உருவாக்குதல் அல்லது புதுப்பித்தல். பர்சனல் டெவலப்மெண்ட் பின்வரும் செயல்பாடுகளை உள்ளடக்கியது. பலம் அல்லது திறமைகளை வளர்த்தல்,
ஒரு தொழில் மேம்படுத்துதல், திறனை கண்டறிதல் அல்லது மேம்படுத்துதல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், வாழ்க்கை முறை மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றை நேர மேலாண்மை ஆகியவற்றை மேம்படுத்துதல், ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், அபிஷேகங்களை மேம்படுத்துதல், ஒரு வார்த்தை நிறுவனத்தை தொடங்குதல், பர்சனல் டெவலப்மெண்ட் திட்டங்களை PDPS வரையறுத்தல் மற்றும் செயல்படுத்துதல், சமூக உறவுகள் அல்லது உணர்ச்சி நுண்ணறிவை மேம்படுத்துதல். நண்பர்களே, ஒருவரை சந்திக்க வேண்டிய தொழில்முறை இலக்குகளை பார்ப்போம். நிச்சயமாக இவை பற்றி அடுத்த பகுதியில் படிப்போம். 1. தொழில்முறை அறிவு மற்றும் பயிற்சியை விரிவுபடுத்துதல். 2. வேலை செயல்திறனை மேம்படுத்துதல். 3. தொழில்முறை உறவுகளை வலுப்படுத்துதல். 4. சிறந்த விளக்கக்காட்சி திறன். 5. ஒரு உயர்ந்த வேலை பாத்திரத்தை அடையுங்கள். 6. புதிய அனுபவங்களை பெறுங்கள். தொழில்முறை அறிவு மற்றும் பயிற்சியை விரிவுபடுத்துங்கள். 1. பல்வேறு படிப்புகளை பதிவு செய்தல். 2. பட்டறைகளில் கலந்து கொள்வது. 3. பயிற்சி திட்டங்கள். 4. சான்றிதழ்களை பெறுதல். இந்த முயற்சி தொழிலாளி தன்னை மேம்படுத்திக் கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்கிறார் என்பதை நிரூபிக்கும். வேலை செயல்திறனை மேம்படுத்த A. அலுவலகத்திற்கு சீக்கிரமாக வரத் தொடங்குங்கள். B. வேலையில் நேர்மறையான அணுகுமுறைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். C. திறமையாகவும் திறம்படவும் வேலை செய்யுங்கள். தொழில்முறை உறவுகளை வலுப்படுத்துதல். A. ஊழியர்கள் மற்றும் சக ஊழியர்களை தொழில் முறையில் நடந்து கொள்ளுங்கள். B. மூத்தவர்களுடன் மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களை வாழ்த்துங்கள். சிறந்த விளக்க காட்சித்திறன். கார்ப்பரேட் உலகில் நீங்கள் பல வகையான நபர்களை காணலாம். A. அவர்களுடன் நல்ல தனிப்பட்ட தொடர்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். B. உங்கள் பார்வையை தெளிவாகவும் சுருக்கமாகவும் முன்வையுங்கள். C. விஷயத்தை அறிவது போதாது, அதை சரியாகவும் கவனமாகவும் முன்வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு உயர்ந்த வேலையை அடையுங்கள். ஒருபோதும் குடியேறாதே. தொழில் மற்றும் நிறுவனத்தை மிகச்சிறந்த இடமாக மாற்றக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் திறமைகளை சிறப்பாக பயன்படுத்துவது எவ்வாறு என்பதை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுங்கள். புதிய அனுபவத்தை பெறுங்கள். 6 மண்டலத்திலிருந்து வெளியேறி புதிய சவால்களை எடுங்கள். நீங்கள் எடுக்கும் சுய விவரத்திற்கு சிறப்பாக இருக்கும். நண்பர்களே, தொடர்கிறது. தொழில்முறை வளர்ச்சி முதல் பகுதியின் முடிவுக்கு இது நம்மை கொண்டு வருகிறது. விரைவாக மறுபரிசீலனை செய்வோம். தொடர்ந்து கற்றல் மற்றும் தொழில்முறை மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். மேலும் பர்சனல் டெவலப்மெண்ட் இலக்குகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டோம்.